தளபதி விஜய் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு ரீசெண்டாக கட்சி மீட்டிங்காக வந்திருந்தாரு. அப்போது அவர் பாண்டிச்சேரினால ஞாபகம் வர்றது அப்படின்ட்டு வில்லியனூர் மாதா கோயிலையும் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த மாதா கோயிலை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதா கோயில் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குளம் இருக்கும். பாண்டிச்சேரியிலே குளத்தோடு இருக்கிற ஒரு மாதா கோயில்னா அது இந்த கோயில் தாங்க. இந்த குளத்தில் இருக்க மாதா சுரூபம் பிரான்ஸ்லேருந்து வர வச்சுருக்காங்க. இந்த குளத்தை சுற்றி தடுப்பு சுவர்கள்லாம் வச்சு சுற்றி வர மாதிரி தாங்க இருக்கும். குளத்தை சுற்றி வரப்போ நிறைய சுருவங்கள் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு சுருவங்கள்லேயும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது, உயிர் தெழுந்தது அப்படின்ட்டு பல காட்சிகளில் வந்து தத்ரூபமாக சிலை வடிவில் இருக்கும். அதையும் நம்ம பார்த்துட்டு போகலாம். குளத்தை சுற்றி வர பாதை ஃபுல்லாகவே மண் பாதைகளாக தான் இருக்கும். காரணம் வந்து நிறைய பேர் முட்டி போட்டுக்கிட்டே வந்து சுற்றி வருவாங்க வேண்டுதலுக்காக. அதுக்காக தான் மண் தரையில் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தனா செம பெரிய எம்டி கிரவுண்ட் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலும் இருக்கும். பாய்ஸ் ஸ்கூல் ஒன்று இருக்குது. பக்கத்துலேயே வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலுமே இருக்குது. திருவிழா காலகட்டத்தில் இந்த இடத்துல வந்து பார்க்குறப்போ செம கும்பலாக இருக்கும். தேர்லாம் இந்த இடத்துலாம் இழுத்துட்டு வருவாங்க. என்ட்ரன்ஸில் இருக்க கோலம், ஃபஸ்ட்டு சர்ச் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா செல்லப்பிராணிகளை வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. முயல், புறா, லவ் பேர்ட்ஸு, அப்புறம் ஃபின்ச்சன்ஸு சொல்லப்படுற ரொம்ப சின்ன குட்டி பறவைகள் இதெல்லாமே இங்கே வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் சின்ன பசங்க யாராச்சும் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடமாவே இந்த இடம் இருக்குதுங்க. நம்ம பேர்ட்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக ஒற்றை கல் அமைஞ்ச மாதாவோட தூண் ஒன்று இருக்கும். அந்த தூணை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பேக் சைடில் இருக்கிற சர்ச்சுக்கு போகலாங்க. நாம் அந்த தூண்களை தாண்டி வந்ததும் இயேசுநாதர் நம்மளை வரவேற்பார். அவருக்கு பின்னாடி பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரி இருக்கிற ஒரு சர்ச்சு தாங்க நம்ம பார்க்க முடியுமே. அந்த பிரம்மாண்டமான சர்ச்சுக்கு உள்ளே போகலான்னு பார்த்தோன்னாக்கா க்ளோஸில் இருந்தது. என்னால் போக முடியல அங்கே. இதே இந்து கோயில் அப்படின்னா நமக்கு டைமிங் கரெக்டாக தெரியும். இந்த டைமிங்கில் தான் கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க, இந்த டைம் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. சர்ச்சுன்றதுனால நான் எனக்கு புதுசு, அந்த அளவுக்கு நான் போனது கிடையாது. ஒரு சில கோயில்கள் மட்டும்தான் போயிருக்கேனே. அங்கே போன எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக திறந்துருக்கும். வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், மழைமலை மாதா கோயிலாக இருக்கட்டும், அந்த வீடியோமே நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் எல்லாம் எனி டைம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சர்ச்சு மட்டும் டைமிங் தெரியல. சின்ன சின்ன சர்ச்சில் என்ன டைமிங் ஃபாலோ பண்ணுவாங்க தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த சர்ச்சு க்ளோஸில் இருந்தனால என்னால் உள்ளே போய் பார்க்க முடியல. ஆனால் வெளியில் இருக்கிற எல்லா சுரூபங்களையும் பார்க்குறப்பவும் அப்படியே நேரடியாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க. அந்த சுரூபங்கள்லாம் அசையாமல் இருக்கிறதும் பேசாமல் இருக்கிறதும் மட்டும்தான் வந்து குறைய தவிர மற்றபடி பார்க்குறப்போ நேரடியான ஒரு கடவுளை பார்க்குற மாதிரியே ஒரு அனுபவத்தை கொடுக்குங்க. அந்த சர்ச்சை சுற்றி முடிச்சது வந்ததும் லெஃப்ட் சைடில் வில்லியனூர் விடிவெள்ளியோடு ஒரு வினாடி அப்படின்னு ஒரு இடத்துல மாதா சுரூபத்தை அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக அந்த இடத்த வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. நிறைய பேர் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையை இப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஒரு சிலர் வந்து அவங்க மடியில் வந்து படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் பாதத்தில் விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து பக்கத்தில் போய் உக்காந்துக்கிட்டேன். ஸோ அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே மாதா இருக்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடச்சிதுங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்த வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு இடம் அது. இந்த சர்ச்சில் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த இடத்துல வந்து இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸே இருக்குதுங்க. நீங்கள் பாண்டிக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு கோயில் தாங்க இது. வாங்க இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த கோயில் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்ட்டு. 1858 வருஷம் தேவமாதா பெர்னதெத்திற்கு வந்து காட்சி கொடுத்ததுக்கப்புறம் உலகிலேயே முறையாக பிரான்ஸ் லூர்து நகருக்கு அடுத்ததாக தூய லூர்து அன்னை பேரில் கட்டப்பட்ட முதல் கோயில் வில்லியனூர் பாண்டிச்சேரியில் தாங்க. 1867 பெர்னதெத்தோட உறவினரான டார்பஸ் தான் இந்த லூர்து ஆலயத்தை வந்து கட்டியிருக்காங்க. 1924 தான் மாதா குளத்தில் தூண் அமைக்கிறாங்க. அங்கே இருக்கிற சுரூபம் பிரான்ஸ்லேருந்து வர வச்சுருக்காங்க. அதுக்கடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இந்த சர்ச்சை வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. லூர்து மாதா என்ட்ரன்ஸில் பார்த்தா அந்த சர்ச்சு மட்டும் தான் முதல் சர்ச்சு, பழமையான சர்ச்சு. இங்கே நம்ம பார்க்குற பெரிய பிரம்மாண்ட சர்ச்சு வந்து பார்த்திங்கன்னா 2017 தான் கட்டியிருக்காங்க. அந்த ஒற்றைக்கல் தூணுமே வந்து 2023 தான் வச்சுருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.